ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாமா? அது என்னென்னா கார்ன் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கார்னை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும், கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக கிச்சடி தாளிக்கிற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காய்கறி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். தண்ணி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிருக்கேன். இந்த ரவை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம், பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன், அதுக்கு இப்போ தாளிப்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிச்சடி சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும், தேங்காய் சட்னியோட இன்னும் வேறு லெவல் இருக்கும். இதோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவன் மேலே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கிச்சடி ரெடி. ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஆளாவது எனக்கு உப்புமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கிச்சடி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதையே குக்கரில் வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான ரெசிபி. பாய்.